ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழ விதையில் வடை செய்கிறது தான் பார்க்க போகிறோம். பலா விதையை வந்து ரெண்டாக கட் பண்ணி தோலெல்லாம் நீக்கிட்டு குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடணும். இப்போ வேக வச்ச பலா விதைகளை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இதில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ மிக்ஸி ஜாரில் சோம்பு 1 ஸ்பூன், அப்புறம் இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் அதெல்லாம் வந்து விழுதாக அரைச்சி தனியாக வச்சுக்கணும். ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பலா விதை, அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் விழுது, அதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடலை மாவு, அப்புறம் பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு 1 பங்கு, கடலை மாவு 2 பங்கு அப்படிங்கிற விதத்தில் அதையும் சேர்த்துக்கணும். இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்பப்போ தண்ணி தெளிச்சுக்கிட்டு நல்லா கெட்டியாக வந்து அதை பிசைஞ்சுக்கணும். அவ்வளவுதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடை தட்டலாம். அதுக்கு வந்து வாணலியில் எண்ணெய் வச்சு நம்ம வடை தட்டி எடுக்க வேண்டியது தான். இப்போ இந்த வடையை 2 பக்கமும் பெரட்டி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து குக் ஆனதும் எடுத்துட வேண்டியது தான். இப்போ சுவையான பலா விதை வடை ரெடி.